தர்மமூர்த்தி அவர்களே, கைதிகள் இருவரும் ராஜ துரோகம் செய்ததாக ருஜுவாயிற்று. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஏதாயிலும் உண்டா? சொல்ல வேண்டியது இனி ஒன்றுமே இல்லை. அபராதம் அங்கீகரித்து மன்னிக்கும்படி கோருகிறீர்களா? நாங்கள் அபராதம் செய்யவில்லை. மன்னிப்பு கேட்டிடும் அவசியமே இல்லை. கைதிகள் இருவரும் குற்றவாளிகள் என்றே முடிவு செய்கிறோம். தெய்வத்தின் பெயரால், நியாயத்தின் பெயரால் இவர்களுக்கு சிக்ஷை மரணம். மகிபதி, சந்தானமில்லாத நாம் பட்ட மனோவேதனையை மறந்து விட்டீரா? ஆண்டவன் தயவினால் கிடைத்த ஷேகுவை அன்புடன் வளர்த்தீரே. ஆயுஷ்மான் என்று, அதிர்ஷ்டக்காரன் என்று ஆசீர்வதித்திடுவீரே. தாயின் பேச்சை நம்பி தலைவணங்கிற வீரகுமாரனுக்கு பாசமுள்ள தந்தை செய்யும் வெகுமானம் இதுதானா? இந்த நிர்தாட்சியம் உமக்கு நியாயமாகாது மகிபதி. மகாராணி, மந்திரிகள் சிற்றரசர்கள் தரிசனம் போடுகிறார்கள். பிரவேசிப்பித்து ஆலம்பனா, நம் விண்ணப்பம் ஆலோசித்து ஷகஜாதாவை ரட்சியுங்கள். ஷாஹின்ஷாயே ஆலம், தீர்ப்பு தாங்க முடியவில்லை. மாலிகே ஆலம், கருணாமய இதயத்தோடு இன்னும் ஒரு தடவை நிர்ணயத்தை பரிசோதியுங்கள். ஷகஜாதாவை மன்னித்து விடுங்கள். ராஜ துரோகியை எப்படி மன்னித்து விடுவது கான் சாஹிப்? ஆலம்பனா, சலீம் ராஜகுமாரன் சாமானிய புருஷன் இல்லை, வரப்போகும் சக்கரவர்த்தியும் தான். ஆனால் நீதியின் கண்களுக்கு குற்றவாளி. அவனை ரட்சித்து தர்மத்தை அவமதிக்க வேண்டியதா? அது தெய்வ வஞ்சனை ராஜா சாஹிப். இது அதை காட்டிலும் பயங்கரமான ஆத்ம வஞ்சனை ஆலம்பனா. இந்த சமயத்தில் ஆபத்தில் தர்மத்தை மீறிட தப்பாது, சட்டங்களை மாற தப்பாது. கருணையேதும் இல்லாத ராஜநீதிக்கு பிரேமியின் உருவேயான பித்ருகிருத்தியத்தை பலி செய்கிறீரா? நீங்களோ ஷகஜாதாவை பெற்ற தந்தை. தந்தை மட்டுமே ஆனால் தப்பாது என் ஷேக்குவை ரட்சித்துக் கொள்கிறவனே ராஜா சாஹிப். தெய்வ பீடத்திலே தெய்வ பிரதிநிதினான், தர்ம போஷகன். தவறு செய்த போது பெற்ற மகனே இல்லை, தாய் தந்தையானாலும் சரி, தண்டிக்க வேண்டியதுதான். கருணையை காட்ட முடியாது ராஜா சாஹிப். ஆலம், ஷகஜாதாவை மக்கள் உயிராக பாவிக்கிறார்கள். அவருக்கு என்ன அநியாயம் நேர்ந்தாலும் சகிக்க மாட்டார்கள். நீதி நேர்மையை பார்க்க மாட்டார்கள். சட்ட எதிர்ப்பு செய்து சாம்ராஜ்யத்தை பங்கிடும்படி செய்கிறார்களா? சக்கரவர்த்தியின் மேல் பகை தீர்த்துக் கொள்கிறார்களா? ஆனந்தத்தோடு அனுபவிக்கிறோம் கான் சாஹிப். ஆனால் நம்ம புகழுக்கு பங்கம் தேடும். பாருங்கள், தர்மத்திற்காக ஜீவிதங்களை தியாகம் செய்த நம் முன்னோர்கள் முகல் சக்கரவர்த்திகளின் முகங்களை பாருங்கள். இந்நாள் நம் சுயநலத்திற்கு அடிமையாகி தர்மத்தை மீறினோமானால் அவர்கள் நம்மை பழித்திடார்களா? அந்த லோகத்திலிருந்து சபித்திடார்களா? என்னவானாலும் சரி, நீங்கள் மரண தண்டனையை மாற்ற தப்பாது. நம் ரஜபுத்திர கன்னியை, நம் உடன் பிறந்தவளை மணந்திட்ட அன்று நீங்கள் செய்த வாக்குதானத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.